மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள உழவர் அங்காடிகள், ஒருங்கிணைந்த விரிவாக்க மையங்கள், விதை சேமிப்பு கிடங்குகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்கலாம், கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமை செயலகத்தில் பல்வேறு திட்டப் பணிகளை துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்தினுடைய சார்பில் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அந்த வேளாண் பொருட்களுக்கு நகர்ப்புற கொண்டமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தை முதலமைச்சர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உழவர் அங்காடிகள், ஒருங்கிணைந்த விரிவாக்க மையங்கள், விதை சேமிப்பு கிடங்குகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைத்திருப்பதை காட்சிகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். காணொலி மூலமாக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்ட உழவர் அங்காடிகள், ஒருங்கிணைந்த விரிவாக்க மையங்கள், விதை சேமிப்பு கிடங்குகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளிட்டவை தற்போது திறந்து வைக்கப்பட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்கலாம், கேட்கல். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் இன்றைய தினம் பல்வேறு திட்டப் பணிகளை துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அதன் அடிப்படையிலே வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அந்த வேளாண் பொருட்களுக்கு நகர்ப்புற நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் எளிதாக இயல்பாக அவர்கள் கொண்டு சேர்க்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 2,06,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 16 உழவர் அங்காடிகளை முதலமைச்சர்கள் துவங்கி இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்கும் இந்த திட்டமானது கொண்டு செல்ல இருக்கிறது. அதன் அடிப்படையிலே 2,06,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 16 உழவர் அங்காடிகளை தொடங்கி வைத்து 53 கோடியே கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களையும் 6 துணை வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் 2 விதை சேமிப்பு கிடங்குகள், 4 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் துவங்கி வைக்கிறார். மேலும் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதாவது 100 மெட்ரிக் டன் அளவு கொண்ட அந்த குளிர்சாதன கிடங்கு மற்றும் 2 ஒருங்கிணைந்த விதை சார்பு, அதாவது விதைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மையமாகவும் அது மூலம் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.